கவிஞர் அவர்களே, நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் திரு செந்தமிழ் சீமான் அவர்கள் இன்னைக்கு கூட்டணி என்பது ஒரு சாக்கடை அப்படின்ற ஒரு வார்த்தையை மிக ஒரு அப்பட்டமா சொல்லியிருக்காரு. அதுக்கான விளக்கங்கள் நீங்க சொல்லலாம். தம்பி, அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு பாருங்க, ஹைலைட்டா ட்ரெஸ் வேற போட்டுறீங்க பாத்தீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலே கூட்டணி ஒரு சாக்கடை தான். யாருக்காச்சும் ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கா பாத்தீங்களா? கிடையாது. இவங்க அவங்களோட, அவங்க இவங்களோட, அவங்க அவங்களோட இப்படி கூட்டணி போட்டு நம்ம தமிழ்நாட்டில் நாசக்காரா ஆகிட்டாங்க. ஆனா கூட்டணி கட்சிகளுக்கு எந்த கட்சியாவது முதல் உரிமை கொடுக்குதா? கிடையாது. இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா பல கட்சிகள் அடிமை கட்சியா தான் இருக்குது, இன்னும் அடிமையா தான் இருக்காங்க. ஆனா ஒரு கட்சி மட்டும் கோல் வச்சு வாழுது. அந்த விஷயத்த திரு சீமான் அவர்கள் கரெக்டா சொல்லியிருக்காரு. தம்பி சூப்பர். இதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு மாற்று கருத்து ஒண்ணு இருக்கு. ஏன் என்ன சொல்றேன் அப்படின்னா, கூட்டணி கட்சிகள் ஆட்சி அமைச்சிச்சுன்னா அந்தந்த பகுதி மக்களுக்கு ஒரு தனி அதாவது ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கும். ஸோ அவங்க கோரிக்கைகளை கூட்டா சேர்ந்து ஆட்சி பண்றதா கூட்டாட்சின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நீங்க தனிநபருக்கு மெஜாரிட்டியா நீங்க ஓட்டு போட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அது ஒரு சர்வாதிகார போக்கு மாதிரி அமையும் இல்லையா? அது எப்படி அண்ணன் சீமான் சாக்கடைன்னு சொல்லலாம்? அது கிடையாது தம்பி, நல்லா நினைச்சுக்கோங்க. கூட்டாட்சி தத்துவம்ன்றது இன்னைக்கு உருக்குலைக்கப்பட்டிருக்குது. எந்த கட்சி நிறைய இடத்துல இருந்து ஜெயிச்சு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு கீழே இருக்க சின்ன சின்ன குறு கட்சிகளை, கூட்டணி கட்சிகளை அடிமையா தான் நடத்துறாங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்ப நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற ஆட்சியும் அது ஒரு எடுத்துக்காட்டு தம்பி. இதை புரிஞ்சுக்கோங்க முதல்ல. அதனாலதான் அவர் கரெக்டா சொல்லியிருக்காரு, கூட்டணி ஒரு சாக்கடை, மற்றவங்க எல்லாரும் டீக்கடை.